யாகங்கள் செய்தாலும் பூஜைகள் போட்டாலும் உன் விழி திறந்திடுமோ? கோபத்தில் வெறுத்தாலும் தீபத்தை மறுத்தாலும் உன்னருள் குறைந்திடுமோ? சரணம் உன் பாதம் தாயே, மனம் பார்த்து அருள்வாயே. பரணும் என்னை காக்க நீயே, குறை நீக்கி மகிழ்வாயே. உன்னை பாடினேன், நாடினேன், தேடினேன் என் தாயே மாயி. நீ ஆடிவா ஓடிவா காக்கவா என் தாயே மாயி. மகமாயி துணை நீ திரிசூலி. மகமாயி வரம் நீ தரும் தேவி. ராஜலட்சுமி அம்மா தான் ரொம்ப ஆசைப்பட்டாங்க இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. ஆனா அது நடக்கல. ஏன் அது நடக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா? நீ பிறந்துட்டல்லம்மா சுந்தரி, அதான் கல்யாணம் நின்னு போச்சு. வித்யாசங்கரா, உங்க அப்பா ஒண்ணும் லேசுப்பட்ட ஆள் கிடையாது. என்ன வாயடிச்சு போய் நிக்கிறீங்க? வார்த்தை வர மாட்டேங்குதா இல்ல உண்மை மனசுக்குள்ள குத்துதா? என்னைக்கோ முடிஞ்சு போன கதை இன்னைக்கு வந்து என்னமோ புதுசா சொல்றான். என்னைக்கோ முடிஞ்சு போன கதை இல்ல, தினம் நடந்துகிட்டு இருக்கிற கதை. குடும்பம் நடத்துறது என்னமோ ஏன் கூட தான், மனசு மட்டும். நான் என்ன நீ பெரிய தப்பு பண்ணிட்டேன்? சொந்த செலவுல தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கட்டின பொண்டாட்டிய நல்லபடியா பாத்துக்கணுங்கிற ஆசையில 40 கிராம் தங்கம் போட்டிருக்கேன். 12,000 ரூபாய் அவ பேர்ல FD போட்டு வச்சிருக்கான். நீ மாசம் ஒரு புடவை வாங்கி கொடுக்கறேன். ஆனா ஒரு நாளாவது புருஷன்கிட்ட பாசமா நடந்துக்கிறாளா கேளுங்க. எப்ப பார்த்தாலும் சேகர மாமா. அப்புறம் எனக்கு பத்திக்கிட்டு வராதா? நான் சொல்றதெல்லாம் பொய்னா அவ தாலி மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. எல்லாரோட காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்கறேன். சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்க மாட்டேன். நான் சொல்றது பொய்னா அவளை சொல்லுங்க. என் தலையெழுத்து நல்லா இல்லாம இவளை கட்டிக்கிட்டேன். மனசுல இன்னொருத்தனை வச்சுக்கிட்டு என் கூட குடும்பம் நடத்துற பொம்பளை எனக்கு தேவை கிடையாது. 2 பாக்கெட் எண்ணெயால என் மானத்தை வாங்கிட்டான். இவளை நீங்களே வச்சுக்கங்க. ஏண்டி புருஷன்கிட்ட இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க? நீ சும்மா இரு. அர்த்தம் இல்லாம அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காத. நடுராத்துல இங்க வந்து இந்த ஆட்டம் போடுறான். அப்ப வீட்டுல அவளை எவ்வளவு கொடுமைப்படுத்தி இருப்பாவ. பாவம், ஏன் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு அவ அழுதுட்டு இருக்கா. நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. தினமும் உங்களுக்கு பணிவிட செய்யற என்ன விட அவதான் உங்களுக்கு பெருசா தெரியறாள. மனசை தேத்திக்க சுனிதா. யாரும் இல்லைனாலும் தெய்வத்தோட அருள் இருக்கும். கேட்டுக்கம்மா, கீதோபதேசம் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமே இங்கதான் இருக்கிறதா முடிவாயிடுச்சு. அவங்களுக்கு வயிற்றுல பால வார்த்த மாதிரி சந்தோஷமா இருந்திருக்கும். நீ இந்த வீட்டுக்கு வந்து சேரணும்னு எந்த அம்மனுக்கு என்ன பூஜை பண்ணாங்களோ. கேட்டியாடா சேகரா, உன் பொண்டாட்டி எப்படி எல்லாம் பேசுறான்னு? உன்னை பெத்த தாய அவ வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்கா. நீ பேசாம கேட்டுட்டு இருக்க. இவ்வளவு நேரம் அவன் வந்து கத்திட்டு போனது பார்த்தாதுன்னு நீங்க வேற. இவ அவளுக்கு தான் புத்தி இல்ல, உங்களுக்குமா இல்ல? யாருக்கு புத்தி இல்லன்னு நல்லாவே தெரியுது. ராத்திரி 12:30 மணிக்கு நீ ஆரம்பிக்காத, புரியுதா? நடந்து முடிஞ்சதெல்லாம் பார்த்தாதா? சுந்தரி, போய் உன் சித்திக்கு பாய் கொண்டு வந்து கொடு. காத்துக்கிட்டு இருந்தீங்கல்ல இந்த நாளுக்காக. இப்படிலாம் பேசினா அப்புறம் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவோம் சொல்லிட்டேன். அவளுக்கு என்னடா, நிம்மதியா பாலை குடிச்சிட்டு படுத்து தூங்குவா. நீங்க சும்மா இருங்கம்மா, காலையில வேலை இருக்கு. தூங்கலன்னா என்னால அடுப்படியில போய் நிக்க முடியாது. போய் படுங்க. போறேன்டா, போறேன். சுனிதா, அப்படியே பாய போட்டு படுத்துக்க. நீயும் படு. படுத்துக்கோங்க சித்தி.
எல்லாத்துக்கும் வயசுன்னு ஒண்ணு இருக்கு. அப்பாவை பத்தி கேவலமா பேசாதடா. நான் பேசுறது இன்னைக்கு கதை இல்ல, பழைய கதை. பாட்டிக்கு தான் சுத்தமா புத்தி கிடையாது. சித்திய கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணாங்க. நம்ம அப்பாவுக்கு புத்தி எங்க போச்சு? எதுக்கு கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும்? அத பத்தி பேசுறதுக்கெல்லாம் நமக்கு வயசு பத்தாதுடா. கோவமா வருது. ராத்திரி 12:30 மணிக்கு உட்காந்து பழைய புராணம் பேசிட்டு இருக்கேன். அம்மா ரொம்ப பாவம், அவங்க தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சித்தப்பா பண்ணது ரொம்ப தப்பு. சித்தி பண்ணதும் தப்பு தான். எதுக்காக எல்லாரும் முன்னாடி என்ன பாக்கெட்டை கொண்டு போய் அங்க கொடுக்கணும்? அவர் பண்ணது தப்புன்னு தோணிருக்கும், அதான் கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க. சரி, சித்தப்பாவுக்கு தெரியாம நைஸா கொண்டு போய் கொடுத்துருக்கலாம்ல. அவ்வளோ சின்ன விஷயத்த சீரியஸா எடுத்துக்கிட்டு சித்தப்பா நடு ராத்திரியில வந்து கலாட்டா பண்ணிருக்க கூடாது. மொத்தத்துல நம்ம நேரம் சரியில்லை, அவ்வளவுதான். எல்லாம் தலை எழுத்து. எவ்வளோ நல்ல கனவு தெரியுமா சுந்தரி? 3 காரு சொந்தமா. கீயை போட்டு டோர் ஓப்பன் பண்ற நேரத்துல இங்க டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இவங்க பண்ண கலாட்டால எனக்கு தூக்கமே போச்சு. இனி எங்க கனவு வரும்? என்ன நின்று உட்காந்துட்டே இருக்க? படுத்துக்க மாட்டியா? கனவுன்னு சொன்னல, எனக்கும் ஒரு கனவு வந்துச்சு. கனவுல யார் வந்தாங்க? சினிமா ஹீரோவா? சும்மா கிண்டல் பண்ணாத வித்யா. அது என்னன்னு சொல்ல. முழுசா ஞாபகம் இல்ல, ஆனா ரொம்ப விசித்திரமான ஒரு கனவு. என்னென்னமோ தெரிஞ்சதுடா, ஏதேதோ காதுல கேட்டுச்சு. கண்ணு முழிச்ச அப்புறமா மங்கெல்லாம் மறைஞ்சு போச்சு. எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. இது ஒன்றும் முதல் தடவை கிடையாது. அடிக்கடி இதே மாதிரி தான் கனவு வருது. உனக்கு எப்பவுமே இப்படிதானா? கனவை மறந்துடுவியா? இல்லை, இந்த ஒரு கனவு மட்டும்தான். நான் எதுக்கோ ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட உனக்காக அப்பாயின்மெண்ட் வாங்குறேன். லூசு பொண்ணு. தயவு செஞ்சு ஜோக் பண்ணாம இருக்கியா? இப்போ நான் ரொம்ப சீரியஸா இருக்கேன் சுந்தரி. நம்ம படுத்து தூங்கலாமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல மணி 1 ஆயிடும். நாளைக்கு காலையில நான் 4:30 மணிக்கு வேற எழுந்திருக்கணும். சாஸ்திரிகள் சீக்கிரமா வர சொல்லியிருக்காரு. வெள்ளிக்கிழமை வேற பெண்டு நிமிந்துடும். நான் படுத்து தூங்க போறேன். நீங்க எப்படி உட்காந்துக்கிட்டே கனவு காண போறீங்களா? மொத்தத்துல ஆசைப்பட்டதை நீ சாதிச்சிட்டல்ல. ஜக்கிக்கு உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கவே கூடாது. அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன சுகத்தை கண்டான் சொல்லு. ஒரு நிமிஷம் அவன் இடத்துல நின்னு அவன் நிலைமையை யோசிச்சு பாரு. பாவமா தெரியல உனக்கு? அவன் குடிச்சிட்டு ஆட்டம் போடுறது எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு காரணம் நீதானே. நீ ஒரு நல்ல பொண்டாட்டியா அவன் கூட குடும்பம் நடத்தினா அவன் ஏன் இப்படி குடிச்சு அழையிறான்? உங்க மாமா என்ன சின்ன பையனா? வயசுக்கு வந்த பசங்களோட அப்பாடி அவரு. உனக்கு மட்டும் என்ன சின்ன வயசா? இதெல்லாம் புரியாம இருக்கிறதுக்கு. என்னைக்கோ தெரியாம நிச்சயம் பண்ண விஷயத்த இன்னைக்கும் மனசுல வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? இதனால உனக்கும் சந்தோஷம் இல்ல, உன் புருஷனுக்கும் நிம்மதி கிடையாது. எங்க வீட்டு நிம்மதியும் பாழாயிடுச்சு. ஜக்கி என்னைக்கும் உன்னை பத்தியும் மாமா பத்தியும் இப்படி நேரடியா பேசுனதே இல்ல. இப்ப பேச ஆரம்பிச்சிட்டா. ஊரெல்லாம் இப்படி பேசிக்கிட்டே போனா என்ன ஆகும்? இதுக்கு மேலேயும் நீ மௌனமா இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. உன்னால எனக்கு பிரச்சனைன்னு உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ உன்னை மாத்திக்கலன்னா நீ மனுஷியே கிடையாது. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் சௌஹ். ஓம் நமஸ்திரிபுரசுந்தரி ஹிருதயதேவி சிரோதேவி சிகாதேவி கவசதேவி நேத்ரதேவி அஸ்திரதேவி காமேஸ்வரி பகமாலினி நித்யக்லின்னே பேருண்டே பஹ்மிவாசினி
महावज्रेश्वरी शिवदूति त्वरिते कुलसुन्दरी नित्ये नीलपताके विजये सर्वमङ्गले அம்மா கொஞ்சம் நிறுத்துறியா, காது வலிக்குது எனக்கு. चित्रे महानित्ये परमेश्वर நான் பேசுறது கேக்குதா இல்லையா? விடிஞ்சா உனக்கு வேற வேலையே கிடையாதா? நிறுத்துன்னு சொல்றேன்ல. என்னமோ மனசுக்குள்ள தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வருதுடி. அர்த்தம் இல்லாத ஒரு பயம். ஸ்ரீசக்கரத்துக்கு பூஜை பண்ணா மனசுக்கு நிம்மதி கிடைக்கும்னு தான் பண்றேன். இத போய் நீ தடுக்கிறியே. அம்மா எத்தனை தடவைமா உனக்கு சொல்றது? இந்த சக்கரத்தை வீட்டுல வைக்காதீங்க. அத பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. விடிஞ்ச உடனே இவ ஆரம்பிச்சிட்டாளா? ஓ வாயில நல்ல வார்த்தைகளே வராதடி. நீ முதல் தடவை அந்த அம்மனுக்கு எதிரா பேச ஆரம்பிச்ச பாரு, அன்னைக்கே உன்னை இழுத்து வச்சு 4 சாத்தி இருந்தா இன்னைக்கு நீ ஒழுங்கா இருந்திருப்ப. ஏதோ சின்ன குழந்தை பேசுறான்னு அவங்க விட்டுட்டாங்க, இதான் சாக்குன்னு நீயும் பேசுற. இதுக்கு தான் பசங்களை அடிச்சு வளர்க்கணுங்கிறது. சொன்னதை கேட்கலன்னா எலும்பு உடைக்கணும். கொஞ்சிக்கிட்டு இருந்தா பத்தாது, பாத்துக்க. எதுக்கு எப்ப பார்த்தாலும் அவளை திட்டுறீங்க? என்னடி நீ காலையிலேயே தகராறு பண்ணிக்கிட்டு? மறுபடியும் ஆரம்பிச்சு. இன்னைக்கு இப்படி வாயை திறந்து நீ வாயாடிட்டு இருக்க பாரு, இதுக்கு காரணம் அந்த திரிபுர சுந்தரியும் ஸ்ரீ சக்கரமும் தான். ஞாபகம் வச்சுக்க. ஸ்ரீ சக்கரத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் பாட்டி? இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? ஓவரா பேசுறால, தெரிஞ்சுக்கிட்டு நீ சும்மா இரு. நீ அப்ப சின்ன குழந்தை, உனக்கு பெரியம்மா வந்தது. 3 நாளாகி ஜுரம் விடவே இல்லை. சுயநினைவே இல்லாம இருந்த. குழந்தை செத்து போச்சேன்னு முடிவே பண்ணிக்கிட்டு உன்னை துணியில சுத்தி சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப சேகர கையும் காலும் நடுங்கிக்கிட்டு அந்த வானத்தை பார்த்துக்கிட்டு நின்னா. அந்த நேரத்துல உன் அம்மா துணியில சுத்தி இருந்த உன்னை தூக்கிக்கிட்டு அந்த கோயிலுக்கு ஓடினா. அந்த அம்மனுடைய பாதத்துல உன்னை போட்டு அழுதா. அந்த அம்மனை மனசார வேண்டிக்கிட்டு அப்ப நீ நிதானமா கண்ணை துறக்க ஆரம்பிச்ச. லேசா அழ ஆரம்பிச்ச. இன்னைக்கு நீ இப்படி உயிரோட நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் அந்த அம்மன் தாண்டி. அந்த அம்மனை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுற. நீ நல்லா இருப்பியா? எனக்கு ஆயுஸ் கட்டி நான் உயிரோட இருக்கேன். அவளோட அருள் எங்கிருந்து வந்துச்சு? இதுல சக்கரத்தோட சக்தி வேற. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த சக்கரம், இந்த சிலை, இதெல்லாத்துக்கும் நீங்க செய்யற பூஜையை பார்க்கும்போது எனக்கு அப்படியே அருவருப்பா இருக்கு. இப்படியே திட்டிக்கிட்டே இரு. இரணியகசிபோட கதை தான் உனக்கும். எனக்கு பாடம் கத்து கொடுக்கறதுக்காவது அந்த தெய்வம் மேல இருந்து கீழே வரட்டும். அப்ப இருக்கு அவளுக்கு. ஏய், இங்கிருந்து போ. நீ என்னடி பெரியவங்க சின்னவங்க வித்தியாசம் பார்க்காம உன் பொண்ணு முன்னாடி என்னை எதிர்த்து பேசுற. அதனாலதான் உன் பொண்ணு என்னை எதிர்த்து பேசுறா. தாய் எப்படி அப்படித்தானே பொண்ணும். நல்லா வந்து வாச்சப்போ. அம்மனுக்கு கோபம் சீக்கிரம் வந்துரும், ஜாக்கிரதையா இரு. கெட்டது செய்யறவள யாராவது அம்மான்னு சொல்லுவாங்களா? தீய சக்திக்கும் இவளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? கருணை காற்றவள்னு ஏன் சொல்றீங்க? அவளை ரத்த காட்டீருன்னு கூப்பிடுங்க. அம்மா, ஸ்ரீ சக்கரத்தை தூக்கி போடு. பாட்டி, படிக்கட்ட நான் கழுவுறேன், விடுங்க. நேர்த்திக்கடன் செய்ய வேண்டியது நான். அதனால இந்த படிக்கட்டெல்லாம் நான் தான் கழுவணும் சுந்தரி. இதென்ன வியாபாரமா? கடவுள் கிட்ட வேண்டிக்கிறது, நேர்த்தி கடனை முடிக்கிறது. மார்க்கெட் மாதிரி இருக்கு. அவ நல்ல வியாபாரி தான். அது அவங்க அம்மா தப்பு. அப்படியெல்லாம் பேசக்கூடாது. நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அந்த அம்மன் நம்ம கஷ்டங்கள் எல்லாம் போக்கிடுவான்னு வேண்டிக்கிறோம். இது நாம அவளுக்கு செலுத்துற நன்றி கடன். ஓம் ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதக்னி குண்ட சம்பூதா தேவகார்ய சமுத்யதா
उद्यद्भानुसहस्रावा चतुर्बाहुसमन्विता இந்த ஸ்லோகத்தை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. இதை எங்கம்மா நீ கேட்டிருப்ப? சரியா ஞாபகம் வரல. அந்த அம்மனை பார்த்தாலே உனக்கு ஆக மாட்டேங்குது. இதுல நீ லலிதா சஹஸ்ரநாமம் கேட்டிருப்பியா? உண்மைதான். ஆனா இந்த வரிகள் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தோணுது. அந்த அம்மன் நிச்சயம் உன்னை மாத்ததான் போறா. माता श्री महाराज्ञी श्रीमत्सिंहासनेश्वरी चिदग्निकुटरसम्भूता देवकार्यसमुद्यता महादेवी 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 महादेवी. காஃபி குடி. ராத்திரி நீ எதுவும் சாப்பிட்டிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். காஃபிய குடி. எனக்கு உன் மேல இனம் புரியாத ஒரு அன்பு. சின்ன வயசுல இருந்தே உன்னை தூக்கிக்கிட்டு ஊரெல்லாம் சுத்தி சுத்தி வருவேன். எனக்கு கை வலிச்சா கூட உன்னை தூக்கிக்காம ஒரு நாள் கூட இருந்ததில்ல. நீ பண்ணது சரிதானா? கல்யாணம் ஆகி 3 வருஷத்துக்கு அப்புறமும் எனக்கு குழந்தை பிறக்கலன்னு உங்க மாமாவை நீயே கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சல, அது சரியா? உன் மாமாவையே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னோட அக்கா மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு உனக்கு தோணவே இல்லையா? அப்படி என்னடி ஈர்ப்பு சக்தி இருந்தது உன் மாமா கிட்ட? என் கண்ணுக்கு இது வரைக்கும் தெரியவே இல்ல. உனக்கு குழந்தை பிறக்கலன்னு மாமா வேற ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறது மேலன்னு தோணுச்சு. ஓஹோ, அக்கா வாழ்க்கையை எவ்வளவு எதுக்கு கெடுக்கணும் நானே கெடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? இல்ல உங்க மாமா மேல உனக்கு நிஜமாவே ஆசை இருந்ததா? அந்த மாதிரி என்ன எனக்கு எதுவும் இல்லக்கா. தயவு செஞ்சு என்ன லலிதானே கூப்பிடு, அக்கான்னு கூப்பிடாத. நீ என்ன அக்கான்னு கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு உங்க மாமா தான் ஞாபகம் வராரு. ஜக்கி ஏதோ கோவத்துல உன்னை கொண்டு வந்து இங்க விட்டுட்டாங்கிறதுக்காக நீ இங்கேயே தங்கிடலான்னு முடிவு பண்ணிடாத. 1000 இருந்தாலும் அவன் உன் புருஷன். மோகங்கிறது வெறும் 3 நாள் தான். அன்பு மட்டும்தான் கடைசி வரைக்கும் கூடவே இருக்கும். ஜக்கி கொஞ்சம் அடாவடியா தான் பேசுவான், ஆனா அவன் கெட்டவன் கிடையாது. அவன் கை நிறைய சம்பாதிக்கிறான், நாளுக்கு நாள் முன்னேறிக்கிட்டே இருக்கா. உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. ஆனா இங்க ஒண்ணும் கிடையாது. தேவையில்லாத ஆசையெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காத. என் வாழ்க்கையும் கெடுத்து தேவையில்லாம உன்னோட வாழ்க்கையும் நீ கெடுத்துக்காத. நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். காஃபி குடி. नमस्ते महामाये श्रीपीठे सुपूजिते शंखचक्रगदाहस्ते महालक्ष्मी. லைன்ல வாங்க, கலாட்டா பண்ணாதீங்க, அமைதியா வாங்க, சீக்கிரமா வாங்க. தரிசனம் பண்ணிட்டாங்க, முன்னாடி பிரசாதம் வாங்கிக்கோங்க. ஏய், அங்க யாரோ கலாட்டா பண்றாங்க, யாருன்னு பார்த்து முதல்ல கிளியர் பண்ணு. பிரசாதம் வாங்கிட்டு போக சொல்லு, போக சொல்லு. இவங்க குடுக்கற பிரசாதம் கோலி குண்டு சைஸ்ல தான் இருக்கு. அதுக்கு 35 ரூபாய் ஜாஸ்தி. அப்படி இருக்கும்போது இன்னும் விலையை ஏத்துனா எப்படி? அநியாயம் இல்லையா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு இப்படி திடீர்னு பிரசாதத்தோட விலையை ஏத்திட்டீங்க? கடவுள் பேரை சொல்லி ஜனங்களை ஏமாத்துறீங்களா? நாங்க யாரையும் ஏமாத்தலிங்க. இந்த கோவிலை நிர்வாகம் பண்றோம். தினம் தினம் மளிகை பொருட்களோட விலை அதிகமாகிக்கிட்டே போகுது. என்ன வெண்ணெய் நெய் எல்லாமே எப்படி வாங்குறது? முடிஞ்ச வரைக்கும் குறைஞ்ச விலையில பக்தர்களுக்கு பிரசாதத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறது எங்களுடைய எண்ணம். ஆனா அது முடிய மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? முடிஞ்சா பணத்தை கொடுத்துட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு போங்க. இல்லைன்னா அம்மனுக்கு அர்ச்சனை பண்ண குங்குமம் இருக்கு, அதை வாங்கிட்டு போங்க. பிரசாதத்தோட விலையெல்லாம் குறைக்க முடியாது. சேகர் பொண்டாட்டிக்கு பொம்பளை புள்ள பிறந்திருக்கு, அதுவும் கோவில்ல. இப்போ கோவிலே தீட்டாயிடுச்சு. இதெல்லாம் சுத்தமா நல்லதுக்கு இல்ல. இந்த வருஷம் திருவிழாவை நடத்த முடியாது. திருவிழாவை ரத்து பண்ணுங்க.